இந்த உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான சர்ஜரி எதுன்னு தெரியுங்களா? த சர்ஜரி விச் யூ டிலேட். ரொம்ப காலம் தள்ளி பண்ண சர்ஜரி தான் இருக்கிறது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சர்ஜரி. எப்படின்னு கேட்குறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஐம் டாக்டர் மதுராஜ், ஜென்ரல் ஆக்சஸ் சர்ஜன். எவ்ரி டைம் நான் வந்து பார்க்குறேன், ஒரு ஸ்மால் ஹெர்னியா விட்டுறலாம், அதான் தொந்தரவு ஒன்றும் இல்லையே, முத்தப்பையில் கல், டேப்லெட் சாப்பிட்டு பார்க்கணும் டாக்டர், அப்புறம் என்னன்னு பார்ப்போம். அப்பெண்டிசைட்டிஸ் வலி மாதிரி தெரியுதுப்பா, இந்த டாக்டர் அது வெறும் கேஸ் தான். அப்போவே அதை ஆப்ரேட் பண்ணி உடனடியாக அதை சரி பண்ணியிருந்தா ஒரு 30 to 40 minutes ஆஃப் சர்ஜரி, 2 நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, எல்லாமே காமாக போயிருக்கும். ஆனால் அப்போ பண்ணலை, வி ஜஸ்ட் டிலேட் இட். பட் அது மறுபடியும் திரும்பி வரும்போது சாதாரணமாக வருதா? இல்லை. ஸ்ட்ராங்குலேஷன், செப்சிஸ், ஐசியூ, எந்த ஒரு சர்ஜரி பிளான்டா அழகா எலெக்டிவா பண்ண வேண்டிய ப்ரொசீஜரே எமர்ஜென்சியா மாறிடுது. அதிகாலை 2 மணிக்கு அதிகமான செலவு, பொருட்செலவில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே அப்படிலாம் வந்து ஒரு நார்மலாக பண்ணுற சர்ஜரியே வந்து எமர்ஜென்சியாக கன்வெர்ட் ஆகிடுது. சர்ஜரியை டிலே பண்ணுறது வந்து தொந்தரவை வந்து முழுசாக காணாமல் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கு பண்ண வேண்டிய மருத்துவத்தையும் அறுவை சிகிச்சையும் கொஞ்சம் கஷ்டமாக்குது. ஸோ early-ஆ பண்ணுற சர்ஜரி வந்து அக்ரெஷன் இல்லை. தட்ஸ் அ பெஸ்ட் வே டு ட்ரீட். தேங்க்யூ.